எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் தாய்வான் மூவியை பார்க்க போறோம். இந்த மூவியை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இந்த மூவியை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. உங்க ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவியும் கூட. ஸோ அதனால நம்பிக்கையா நீங்க பார்க்கலாம். இந்த படம் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை உயிரோட்டமா சொல்றேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. சீக்கிரமாவே சாக போறாங்க. பாட்டிக்கு ஒரு பேரா இருக்காரு. ஆனா பேரனுக்கு பாட்டி சாக போறத நினைச்சலாம் கவலையே இல்ல. வேண்டா விருப்பா தான் பாத்துக்கிறாரு. சோ இந்த மாதிரி நிலைமையில இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற அந்த பாச போராட்டம் தான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் முழுசா பாருங்க. உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு கதை. சோ இந்த கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2024வது வருஷத்துல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹவு டு மேக் $1 மில்லியன் பிஃபோர் கிராண்ட்மா டைஸ்ன்ற ஒரு தாய்வான் எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க ஒரு சமாதி முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டியோட பொண்ணு பக்கத்திலே இருக்காங்க. அம்மா, யாரோட சமாதிக்கோ வந்து என்னம்மா வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லாம இந்த சமாதியை பாரு, எவ்வளோ பெருசா அழகா தனியா இருக்குன்னு. நான் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு தனியா இருக்கிற சமாதியில தான் என்ன அடக்கம் பண்ணணும். ஐயோ அம்மா, விலை ரொம்ப அதிகமா. எப்படியும் இந்த இடம் $1 மில்லியன் இருக்கும். அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்க போகிறது? வா நம்ம அப்பாவோட சமாதிக்கு போலான்னு இவங்க நம்ம பாட்டியோடைய ஹஸ்பண்டோட சமாதிக்கு போறாங்க. அந்த சமாதி இருக்கிற இடம் வந்து பக்கத்து நிறைய சமாதிகள்லாம் இருக்கும். சோ பாட்டியோட பொண்ணும், அம்மா இந்த மாதிரி இடம் உங்களுக்கு ஓகே தானே? ஏன்னா விலையும் கம்மி, ரொம்ப ஈஸியா இருக்குமா. ஆனா பாட்டிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம் தனித்தனியா இருக்கிற பிளாட்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ பாட்டிக்கு மொத்தம் 3 பசங்க. பெரிய பையன் வந்து ஒரு நல்ல லைஃபை வாழ்றாரு. அவருக்கு ஒரு ஒய்ஃபும் ஒரு குழந்தையும் இருக்கு. அடுத்தது பாட்டிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனா ஒரு பையன் இருக்காரு. அவரோட பேரு எம். எங்க தாத்தாவுக்கு தவசம் பண்ண வந்திருக்காங்க. காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு ஆள் உட்காந்துக்கிட்டு ஓரமா கேம் மட்டும் தான் விளையாடிக்கிட்டே இருப்பாரு. பாட்டியை நினைச்சு ஒரு சொட்டு கூட கவலை இவருக்கு கிடையவே கிடையாது. அவரும் பாட்டிக்கு 3ஆவதா ஒரு பையன் இருக்காரு. அவர் ஒரு மெக்கானிக்கு. ஊரு ஃபுல்லா கடன் வாங்கி ஒரு ஊதாரித்தனமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரு. சோ நம்ம எம் கேம் விளையாடிட்டே இருக்காரா. அவரோட அம்மா மண்டை மேலே ஒண்ணு போட்டு, டேய் இந்த பூவெல்லாம் மேல போய் கொட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சோ நம்ம எம்மும் வேண்டா வெறுப்பா அந்த பூவெல்லாம் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு சமாதிக்கும் சின்னதா அப்படியே மலை மாதிரி உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த மலை மேலதான் பூவை கொட்டணும். அப்படியே ஏனோ தானோன்னு அவர் கொட்டுறாரு. இதை பாக்குற பாட்டியும் அவங்க மேல ஏறி வந்து, ஏண்டா டேய் பூவை இப்படியா கொட்டுவாங்க? நீ ஒரு தற்குறிடா, கிளவிக்கு கொழுப்ப பாத்தியா? நீ ஏன் கொட்டிட்டு போ அப்படின்னு ஓரமா போய் உட்காந்து ஆளு திரும்பவும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. சோ பாட்டி வந்து அந்த மேடு மேல ஏறி அங்க இருக்கிற பூவெல்லாம் அழகா பரப்பி விடுறாங்க. அப்ப காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அடிபட்டு போகுது. சோ பாட்டியா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. பாட்டியோடைய பெரிய பையன் சொல்றாரு, எனக்கு வேலை இருக்கு, என்னால இங்க இருக்க முடியாது. அம்மாவை யார் பாத்துக்கிறீங்க? உடனே பாட்டியோட சின்ன பையனும், எனக்கும் வேலை இருக்குப்பா, நானா இருக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்ல, நம்ம எம் இருக்காருல அவருடைய அம்மா தான், சரி சரி நான் அம்மாவை பாத்துக்கிறேன், வா எம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போலாம் அப்படின்னு கூப்பிட, எம்முக்கு அவரோட பாட்டியை பிடிக்கவே பிடிக்காது. நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளலாம் வரணுமா? பெரியப்பா போற வழியில என் வீட்டுல என்ன டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி எம்மும் மத்தவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. எம்மோட அம்மா மட்டும் பாட்டியை பத்திரமா பாத்துக்கிறாங்க. சோ அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாட்டியா அவங்க வீட்டுல விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போயிட்டு டயர்டா வீட்டுக்கு வராங்க. நம்ம எம்மு உட்காந்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு யூடியூப்ல லைவ்ல. அம்மாவும், ஏண்டாடே 24 மணி நேரமா அந்த கேம் தான் விளையாடிக்கிட்டு இருப்பியா? அம்மா எனக்குன்னு ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. எது அந்த 4 பேரா? 4 பேரா இருந்தாலும் அது ஆடியன்ஸ் தாமா. சரி கிளவிக்கு என்னவா, வீட்டுல கொண்டு போய் விட்டியா? டேய் உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், பாட்டின்னு கூப்பிடு, கிளவின்னு சொல்ற வேலை வச்சுக்காத. பாட்டி இப்ப அவங்க வீட்டுல தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட டாக்டர் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாருடா. பாட்டியோட வயிற்று ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது வயிற்றுல கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்பவே முத்தி போயிடுச்சான். இன்னும் 1 வருஷம் தான் பாட்டி உயிரோட இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? கிளவி கதை முடிய போகுதா? சூப்பரு. டேய் அடி வாங்க போற நீ. பாட்டிக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல உன்னை அவ்வளோ பாத்துக்கிட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ அவங்கள கண்டுக்கவே இல்ல. இந்த மாதிரி நிலைமையில பாட்டி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு சரியா? அதோட பாட்டிக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரியாது, நீ எதுவும் சொல்லிடாத, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆனா நம்ம எம் அதெல்லாம் கண்டுக்காம தொடர்ந்து அவர் கேம் விளையாடிக்கிட்டே இருக்காரு. நம்ம எம்முக்கு வந்து ஒரு அத்தை பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நர்சிங் படிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு தாத்தாவை தான் வீட்லயே இருந்து பத்திரமா பாத்துக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் ஒரு தாத்தா தான், நம்ம எம்முக்கும் தாத்தா தான், எல்லாருமே ரிலேட்டிவ் தான். அங்க வந்து ஏதோ டிவி ஒர்க் ஆகலன்னு போயிட்டு டிவி ஆளு நோண்டிக்கிட்டு இருக்காரு. படுத்த
படுக்கையா இருக்கிற தாத்தா வந்து ஏதோ ஒண்ணுத்த வளர்றாரு. சோ அத்தை பொண்ணும் அங்க இருக்காங்க. என்ன தாத்தா ஏதோ வளர்றாரு, சீக்கிரம் டிவியை சரி பண்ணுன்னு சொல்றாரு. ஓ அப்படியா, அப்படி இந்த டிவில என்ன ஷோவை பாத்துக்கிட்டு இருந்தாருன்னு டிவியை சரி பண்ணி ஆன் பண்ணி பார்த்தா ஃபேஷன் டிவி, பொண்ணுங்கெல்லாம் அழகழகா நடந்து வராங்க. யோ தாத்தா, படுத்த படுக்கையா இருக்கும்போது கூட உனக்கு ஃபேஷன் டிவி கேக்குதுல்ல, மகா ரசிகையா நீனு, நல்லா பார்த்து சந்தோஷமா இரு அப்படின்னு எம்மு ஓரமா வந்துடுறாரு. எங்க எம்மோட அத்தை பொண்ணும் அந்த தாத்தாவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க, பேம்பர்ஸ் எல்லாம் மாத்தி விடுறாங்க. சோ எம்முக்கும் ஒரு டவுட் வருது. நீ நினைச்சிருந்தா வெளியே வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நல்ல காசுக்கு வேலை செஞ்சிருக்கலாம்ல, ஆனா அதை விட்டுட்டு ஏன் தாத்தாவை பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வேலை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேஷன் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தாத்தாவோட உயிர் பிரியுது. என்ன மனுஷன், நல்ல சாவி அவருக்கு. சோ தாத்தாவுக்கு இறுதி மரியாதை நடக்குது. தாத்தாவுக்கு நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க. இந்த தாத்தாவுடைய சொத்து அப்படின்றது ஒரு வீடு தான், நல்ல ஹோட்டல் மாதிரி பெருசா இருக்கும். அந்த வீட்டை தாத்தா வந்து நம்ம எம்மோட அத்தை பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு தானே பத்திரமா பாத்துக்கிட்டா இவ்வளவு நாள். சோ தாத்தாவுடைய சொந்த பசங்களுக்கு அந்த வீடு போய் சேராம தாத்தா அவருடைய பேத்தி, அதான் நம்ம எம்மோட அத்தை பொண்ணுக்கு அந்த வீட்டை எழுதி வைக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே நம்ம எம்மோடைய மைண்டுக்குள்ள ஒரு ஐடியா தோணுது. சோ எப்படி எம்மோடைய அத்தை பொண்ணு அவங்க தாத்தாவை பத்திரமா பாத்துக்கிட்டதுனால அந்த பொண்ணுக்கு பெரிய வீடு கிடைச்சதோ, அதே மாதிரி இப்ப கேன்சர்னால சாக போற நம்ம பாட்டியை நம்ம பத்திரமா பாத்துக்கிட்டோம்னா பாட்டியோட வீடும் நமக்கு தானே வரும் அப்படின்னு ஒரு ஐடியாவை பண்றாரு. சோ நம்ம எம்மு பெரிய பையனா ஆகி இது வரைக்கும் பாட்டியோடைய வீட்டுக்கு போனதே கிடையாது. இப்பதான் ஆளு மொத தடவையா போறாரு. கையில சில திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு போற வழியெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டே போறாரு. ஏன்னா பாட்டியோடைய வீடு எந்த ஏரியால இருக்கு, லேண்ட்மார்க் எல்லாம் நோட் பண்ணி ஒரு வழியா பாட்டியோடைய வீட்டுக்கும் வந்துட்டாரு. வீடு பாலடைஞ்சு போன பழைய வீடு. அது இருந்தாலும் போட்டோ எடுத்து இந்த லேண்ட் எல்லாம் சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த அப்ளிகேஷன்ல போட்டு விட்டுறாரு. சோ அப்புறம் பாட்டியோடைய வீட்டுக்கு வெளியவே ஒரு மாதுளம் பழம் மரம் ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய காய்கள்லாம் காய்ச்சிருக்கு. ஆனா அதை பாட்டி வந்து கவர் போட்டு யாரும் பறிக்காத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதுளம் மரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எம்மு பாட்டியோடைய வீட்டு கதவை தட்டுறாரு. சோ பாட்டியும் வந்து யாரு வந்திருக்கிறது, கிழவி நான் தான், அது வந்து பாட்டி நான் தான் எம்மு. ஓ தற்குறி நீயா, நீ இந்த பக்கம்லாம் வரமாட்டியே, நீ என்ன புதுசா வந்திருக்க, அது வந்து உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன் பாட்டி, என்ன வெளியவே வச்சு பேசிக்கிட்டு இருக்க, உள்ள விட மாட்டியா, சரி சரி வா அப்படின்னு பாட்டி உள்ள கூட்டிட்டு போறாங்க. எங்க பாரு பாட்டி, உனக்காகவே நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், பீஃப் நூடுல்ஸ். எது பீஃபா, நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், பீஃப்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சரி உனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு. பாட்டியும் மூளை கடையில பொரிச்ச மீன் வேணும்னு கேட்க நம்ம எம்மு நேரம் அங்க போறாரு. லைன் அப்படியே நீட்டா நிக்குது. இந்த லைன்ல நின்னு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள விடிஞ்சிருமே. அப்படியே திரும்பி பார்த்தா பக்கத்துல ஒரு லேடி மீனை பொரிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கூட்டமே இல்ல. சோ அந்த மீனை வாங்கிக்கிட்டு நேரா பாட்டி கிட்ட கொண்டு போய் காட்ட, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட, மூளை கடையில எப்பவுமே கூட்டமா இருக்குமே. ஐயோ பாட்டி, இன்னைக்கு கூட்டமே இல்ல, நான் போன சர்ன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் 40 வருஷமா அந்த கடையில மீன் வாங்கிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கடை மீனா இல்லையான்ட்டு. நீ வேற எங்கேயோ இருந்தோ வாங்கிட்டு வந்திருக்கல, நான் இதை சாப்பிடவே மாட்டேன். ஐயோ கிழவி கண்டுபிடிச்சிருச்சு, சரி சரி இரு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு லைன்ல நின்னு அந்த மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா பாட்டி சொல்றாங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்டா. எதை சாப்பிட்ட, அதான் நீ முன்னாடி ஒரு மீன் வாங்கி கொடுத்தல, அதை தான் சாப்பிட்டேன். லூசு கிழவி, இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா 1 மணி நேரம் நான் லைன்ல நின்று வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன்ல. என்னால முடியலடா அந்த கிழவி கூடன்னு அப்படியே கீழே விழுந்துடுறாரு ஆளு. சோ அப்புறம் பாட்டி வந்து சாமிக்கு இந்த காஃபி எல்லாம் வைப்பாங்க. இரு இரு பாட்டி, காஃபி போட நான் இருக்கேன் அப்படின்னு எம்மு போயிட்டு காஃபியை போட்டு சாமி கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாரு. ஏண்டா எம்மு, கொதிக்கிற சவுண்டு கேட்கவே இல்லை, எப்படா காஃபி போட்ட, நான் அடுப்பை பத்த வைக்கவே இல்லையே, மைக்ரோவேவ் அவனுக்குள்ள வச்சேன், சூடாயிடுச்சு. அட தற்குறி, சாமிக்கு மைக்ரோ அவன்ல வச்சதை கொடுக்குற, ஒழுங்காத எடு அப்படின்னு சொல்லி பாட்டி திட்டி நம்ம எம்ம வெளியே அனுப்பிடுறாங்க. அடச்சா, பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா வெளியே அனுப்பிடுச்சே அப்படின்னு நம்ம எம்மு நேரா அவங்க அத்தை பொண்ணு கிட்ட போயிட்டு ஐடியா கேட்கலான்னு ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு தாத்தா எழுதி வச்ச அந்த வீட்டெல்லாம் வித்து இப்ப செம்ம லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க. சோ எம்மோ அத்தை பொண்ணு கிட்ட, இங்க பாரு, என்னோட பாட்டிக்கு நான் நம்பர் 1 ஆகணும், எப்படி உன் தாத்தாவுக்கு நீ நம்பர் 1 இருந்தியோ அதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, என் தாத்தாவுடைய பசங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு 15 நிமிஷம் தாத்தாவை பார்த்துட்டு போவாங்க. ஆனா நான் தாத்தா கூடவே இருப்பேன், தாத்தாவை சந்தோஷமா வச்சுப்பேன். இந்த வயசானவங்க எல்லாம் எதை எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியுமா, அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது தான். சோ அதனால அவங்க கூட நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதோட நீ உன் பாட்டி வீட்டுக்கு போகும்போது வித்தியாசமா ஏதாவது ஸ்மெல் வந்ததா? ஆமா, இந்த வயசானவங்க வீட்டுல எல்லாம் இருக்கும்ல ஸ்மெல், அந்த மாதிரி வந்தது. பாத்தியா, நீ இன்னும் பாட்டி கூட க்ளோஸ் ஆகவே இல்லை, இந்த ஸ்மெல்லே உனக்கு தெரியக்கூடாது, இதெல்லாம் நார்மல் ஆகணும், அப்பதான் பாட்டியோடைய மனசுல நீ இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இது போதும், நான் பாரு பாட்டியை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம எம்ம வந்து பாட்டியோடைய வீட்டுக்கு அடிக்கடி வராம பாட்டியோடைய வீட்லயே தங்கலான்னு எல்லா லக்கேஜும் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாரு. இத பாக்குற பாட்டியும், என்னடா பொட்டி படிக்கையோட இங்க வந்திருக்க, நான் இனிமே உன் கூட தான் தங்க போறேன், ஏண்டா நீலாம் கூப்பிட்டா கூட வராத ஆளு, இப்ப என்ன ஓவரா பாச மளிய பொழியிற, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம எம்மும் வேற வழி இல்லாம, ஏன்னா பாட்டி உனக்கு அடிபட்டதுல, அப்ப ஹாஸ்பிட்டல்ல உன்னை செக் பண்ணும் பொழுது உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ரொம்ப முத்தி போயிடுச்சான், 1 வருஷம் தான்
தான் நீ இருப்பேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல பாட்டி உடனே சோகமாகறாங்க. ஏன் பாட்டி சோகமா இருக்க? இந்த டாக்டர்கள்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க. என் ஃப்ரெண்டோடைய தாத்தாவுக்கு கேன்சர் வந்து கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுவாருன்னு சொன்னாங்க. ஆனா அவரு இன்னைக்கு வரைக்கும் கன் மாதிரி இருக்காரு. கண்டிப்பா உனக்கு எல்லாம் சரியாயிடும் பாட்டி. அதோட சின்ன வயசுல என்ன நீ எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்ட, இப்ப நான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் பாட்டின்னு சொல்ல பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போறாங்க. நம்ம எம்மும் பாட்டி நீ ஒரு சூப்பு கடை வச்சிருக்க தானே, அந்த கடைக்கு நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு போலாம்? காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்துருன்னு பாட்டி சொல்றாங்க. எது 5 மணிக்கா? நடு ராத்திரி இல்லையா? டேய் அது காலங்காத்தாலடா. பாட்டி நீ ஏன் கடையை வந்து நைட்ல வைக்க கூடாது? சோதான் பாட்டி ஒரு பழமொழி சொல்றாங்க. நீ கேள்விப்பட்டது இல்லையாடா? அதிகாலையில எந்த பறவை சீக்கிரமா வேட்டைக்கு போகுதோ அதுக்கு தான் புழு கிடைக்கும். உடனே நம்ம எம்மோ பாட்டி பழமொழிய நீ பறவையோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்ற, நான் புழுவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். அதுங்க சீக்கிரமா மேல வர்றதுனால தான் பறவைங்க கொத்தி தின்னுதுங்க. லேட்டா போற புழு பொழைச்சுக்கோல, அதே மாதிரி நம்ம லேட்டாவே போலாம். இதனால தான்டா உன்னை நான் தற்குறின்னு சொல்றேன் அப்படின்னு பாட்டி திட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம எம்மு அலாரம்லாம் வச்சு எழுந்துக்க ட்ரை பண்றாரு, முடியல. பாட்டி வந்து கடைக்கு போயிட்டாங்க. இவரு பின்னாடியே லேட்டா போறாரு ஆளு. சோ போயிட்டு பாட்டிக்கு வேலையில ஹெல்ப்லாம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பாக்குறாங்க. அவங்களுக்கும் கேன்சர் போல. சோ பாட்டியும் சொல்றாங்க எனக்கும் வயித்துல கேன்சர், 1 வருஷம் தான் டாக்டர் டைம் சொல்லிருக்காராம். உடனே பாட்டியோட ஃப்ரெண்டும் பரவாயில்ல விடு, என்ன மாதிரி நீ ஒன்னும் தனியா கஷ்டப்படல, உனக்கு உன் பேரன் இருக்கான், எவ்வளவு பத்திரமா உன்னை பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்ல கிளவி கேட்டியா நீ புரிஞ்சுக்கல, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அட சும்மாறா தற்குறி அப்படின்னு பாட்டி விளையாட்டா எம்மா அடிக்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேருமே பேங்க்குக்கு போறாங்க. பாட்டி கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை டெபாசிட் பண்ண போறாங்க. பாட்டி எம்மா பார்த்து டேய் நீ வெளியவே இரு. ஏன் நான் உள்ள வந்தான்னா? உள்ள வந்து என் பேங்க் டீடைல் எல்லாம் பாக்குறதுக்கா? வெளியவே இரு. பாட்டி நான் உன் பேரன், திருட ஒன்றும் கிடையாது. இந்த கிழவிக்கு இருந்தாலும் கொழுப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம எம்மு கடுப்பாகிறாரு. ஸோ அடுத்த நாள் ஆகுது. எம்மோடைய அம்மா இருக்காங்களா, அவங்க பாட்டியோடைய வீட்டுக்கு வந்து வேலைலாம் செய்யறாங்க. பாட்டியும் நல்லா புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏ பாட்டி இங்க என்ன உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க பின்னாடி எம்மோட அம்மா டேய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா, உன்னோட பெரியப்பா சித்தப்பான்னு எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க, நீ ஒருத்த மட்டும் தான் வரவே மாட்ட அப்படின்னு சொல்ல நம்ம எம்முக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. பாட்டியோடைய வயிறு எப்படி இருக்கு, எதுவும் வலிக்குதா அப்படின்னு சொல்லி தாங்குன்னு தாங்குறாங்க. அவதான் பாட்டி சொல்றாங்க எனக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், எம்மு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் எம்ம முறைக்கிறாங்க. அது வந்து நான் எப்படியா இருந்தாலும் பாட்டிக்கு தெரியணும்ல, அதான் நானே சொல்லிட்டேன் அப்படின்னு மழுப்புறாரு ஆளு. பாட்டியோடைய பெரிய பையனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அது அப்படியே பாட்டி கிட்ட வந்து பாட்டி நான் வளர்ந்ததும் டாக்டர் ஆவேன், உங்க உடம்புல இருக்கிற நோயை நான் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது. பாட்டிக்கு கேன்சர் வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் போய் அதை குணப்படுத்த முடியுமான்னு ட்ரை பண்ணவே இல்லை யாருமே. ஸோ இந்த குழந்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே கீமோதெரபிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்றாங்க. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யாராவது பாட்டி கூடவே போகணும். பெரிய பையனால வர முடியாது, சின்ன பையனும் வர மாட்டாரு. நம்ம எம்மோடைய அம்மாவும் சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போறாங்க. ஸோ வேலையை நைட் ஷிஃப்ட்டுக்கு மாத்திட்டு பகல்ல பாட்டியை வந்து பாத்துக்கிறாங்க. இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிய வந்து திட்டுறாங்க, நீ பகல்லையும் என் கூட இருக்க, நைட்லயும் போய் வேலை செய்யற, தூக்கம் இல்லாம எப்படி இருக்க முடியும், எனக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்ல நம்ம எம்மு தான் அம்மா நீ வேலைக்கு நார்மலா போ, பாட்டியை ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தினமும் பாட்டியை இவரு தான் கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அந்த கீமோதெரபி பண்றதுக்கு லைன் சும்மா நீட்டா இருக்கும். எல்லாரும் செருப்பை லைனா விட்டு வச்சிருப்பாங்க. இவரும் போயிட்டு அவரோட செருப்பை விடுறாரு. ஸோ அவரும் ட்ரீட்மெண்ட் போகுது. அவருடைய அத்தை பொண்ணும் அங்கதான் வந்திருக்கா. இங்க பாருடா உன் பாட்டி அங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது நீ அவங்க கூட தான் இருக்கணும், அப்பதான் நீ அவங்க மனசுக்குள்ள இடத்துல வர முடியும், இப்படி தூரமாலாம் நிக்க கூடாதுன்னு அவங்க ஒரு ஐடியாவையும் சொல்றாங்க. அப்புறம் நம்ம எம்மா பார்க்கணுமே சும்மா தாங்குன்னு தாங்குறாரு. பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே செருப்பை மாட்டி விடுறது என்ன, பாட்டி படிக்கட்டுல ஏற ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவங்க ரூம் மேலதான் இருக்கு. பாட்டி என் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு பாட்டியோட கையை பிடிச்சுக்கிட்டு மேல கொண்டு போயிட்டு பெட்லயும் படுக்க வைக்கிறாரு. அப்படியே அந்த ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டியும் தாத்தாவும் எடுத்துக்கிட்ட சின்ன வயசு போட்டோ இருக்கு. பரவாயில்ல பாட்டி நீ சின்ன வயசுல நல்லா சூப்பரா இருந்திருக்கியே. அப்புறம் தாத்தாவை நீ ரொம்ப மிஸ் பண்றியோ? நான்லாம் ஒன்னும் மிஸ் பண்ணலடா, அதை வேற உங்ககிட்ட ஏன் சொல்லணும், நீ வேற பயந்தாங்கோலி பையன். இங்க பாரு அடிக்கடி நீ என்ன தற்கூரின்னு சொல்ற, இப்ப வேற என்ன பயந்தாங்கோலின்னு சொல்ற. ஏதோ சின்ன வயசுல பயந்துருப்பேன், இப்பெல்லாம் நான் தைரியமானவன் ஆயிட்டேன். எதுவா இருந்தாலும் சொல்லு, நீ தைரியமா இருக்கன்னா சொல்றேன். உன் தாத்தா தினமும் ஆவியா இந்த வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாரு, நீ வேற இங்க தங்கிக்கிட்டு இருக்கியா? எப்பயாவது உன் தாத்தாவை பார்த்தன்னு வச்சுக்கோ, எதுவும் பேசாத கம்முன்னு இரு, இல்லனா உன் கழுத்தை கடிச்சு கொன்றுவாரு. ஐயோ என்ன கிளவி இப்படி சொல்லுது அப்படின்னு நம்ம எம்முக்கு பயம். நைட்லாம் அவரால் தூங்கவே முடியல. ஒருவேளை தாத்தா வந்துருவாரோ அப்படின்னு பயத்துல திரும்பி பார்த்தா அங்க பாட்டி நிக்கிறாங்க. பார்த்து இவரு பயந்து போறாரு. ஏ கிளவி பேய் மாதிரி நின்னுகிட்டு இருக்க, என்ன பண்றீங்க? டேய் நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டா, யாராவது நடு ராத்திரியில சாமியை கும்பிடுவாங்களா? அப்பதான் பாட்டியும் சொல்றாங்க, இல்லையாம் என்னோட அப்பா அம்மா உன் தாத்தா எல்லாருமே கூப்பிடுற மாதிரியே இருக்கு, நானும் அவங்க கூட தான் போக போறேன் போல. எம் பாட்டி நான் சாக போறணும் அப்படின்னு சொல்ல உடனே எம் வெளியே வந்து பாட்டி ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ சாமிக்காக பீஃப் எல்லாம் சாப்பிடாம
சாப்பிடாம இருக்கல, உன்னால எத்தனை மாடு பொழைச்சிருக்கும், அதனால கண்டிப்பா நீ சாகலாம் மாட்ட, வா பாட்டியா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. சோ பாட்டியும் படி ஏறதுக்கு ட்ரை பண்றாங்க. பாட்டி எதுக்கு இந்த டைம்ல மேல போயிட்டு வா, என் கூடவே படுத்து தூங்குன்னு பாட்டிய பெட்ல படுக்க வச்சு பாட்டி கூடவே சேர்ந்து இவரும் தூங்குறாரு. சோ அப்புறம் பாட்டிக்கு தினமும் அவரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாட்டியோடைய கடையில போயிட்டு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், பாட்டியை கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதா இருக்கட்டும். ஸ்டார்டிங்ல 5 மணிக்கு எழுந்துக்க முடியாதவரு இப்ப பாட்டிக்கு முன்னாடியே ரெடி ஆகி பாட்டி சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறாரு. பாட்டியும் தோ வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வரத்துக்கு ரொம்ப லேட் பண்றாங்க. எம்மும் என்னன்னு போய் பார்த்தா பாட்டி படிக்கட்டு இறங்க முடியாம அப்படியே உட்காந்து இறங்குறாங்க. சோ எம்மும் போயிட்டு பாட்டி கிட்ட, என்ன பாட்டி ரொம்ப டயர்டா இருக்கா, சரி விடு இன்னைக்கு கடை போட வேணாம், நீ மேல வா, நல்லா சுடு தண்ணி வச்சு உன்னை குளிப்பாட்டுறேன் அப்படின்னு எம்மா அவரோட பாட்டிய குளிப்பாட்டுறாரு. பாட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் பாட்டியோட வீட்டுல கேமராவை செட் பண்றாரு. இது எதுக்குடா பாட்டி, ஒருவேளை நீ மயங்கி விழுந்துட்டனா எனக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த கேமரான்னு செட் பண்றாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. பாட்டியோடைய சின்ன பையன் மெக்கானிக்கா இருக்கிறவரு அவரு வீட்டுக்கு வந்து பாட்டி ஏதாவது காசு வச்சிருக்குமான்னு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா வேலை செய்யாம ஊறப்பட்ட இடத்துல கடனை வாங்கி ஒரு பொறுப்பே இல்லாம இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு வந்து காசு வேணும், பருப்பு வேணும், அது இதுன்னு எடுத்துட்டு போவாரு. அப்படி போகும்பொழுது பாட்டி வீட்டுக்கு வெளியே ஒரு மாதுளம்பழம் மரம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு மாதுளையை இவர் பிக்கலான்னு ட்ரை பண்றாரு. சோ இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்த பாட்டி உடனே போயிட்டு, இங்க பாருடா, நீ என்ன வேணாலும் பண்ணு, அந்த மாதுளம்பழத்தை மட்டும் பிக்கிற வேலை வச்சுக்காத. அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு, இதை வளர்க்குறையே சாப்பிடறதுக்கு தானே, என்ன உன் பையன் நான் எடுத்துக்க கூடாதா, யாருமே அந்த மாதுளம்பழத்தை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் கவர் போட்டுறாங்க. அப்புறம் பாட்டியோட சின்ன பையன் அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம எம்மோ, இந்த சித்தப்பா ஏன் இவ்வளவு மோசமானவரா இருக்காரு, கண்டிப்பா பாட்டிக்கு சித்தப்பாவை விட நம்மளதான் ரொம்ப பிடிக்குமே, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்பர் 1 இடத்துக்கு வரணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளேயே பாட்டியோடைய பெரிய பையன் இருக்காருல்ல, அவரு பாட்டியை கூட்டிட்டு அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நல்ல லக்ஸுரியான வீடு அது. பாட்டிக்குன்னு சூப்பரான பெட்டு, தனியா ஒரு டிவின்னு வேற லெவல்ல பாத்துக்க போறாரு அவரு. அம்மா நீ என்ன பண்ற, இங்கேயே தங்கிடு, இங்கேயே உனக்கு தேவையான எல்லாமே இருக்குமா அப்படின்னு சொல்ல, நம்ம எம்மோ ஐயோ நம்ம பாட்டியோட மனசுல பெரியப்பா தான் நம்பர் 1 இடத்துக்கு வருவாரு போலயே, இங்க தங்க விடக்கூடாது நம்ம பாட்டியா அப்படின்னு சொல்லி, பெரியப்பா பாட்டி இங்க வந்து தங்கிட்டாங்கன்னா அவங்களால சூப் எல்லாம் விற்க முடியாதுல்ல, ஏன்டா டேய் நானே இந்த சூப் எல்லாம் விற்காத, இதுல இருந்து எவ்வளவு காசு வரப்போகுது, வேணா நான் உனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டேன். ஆனா எதையும் கேட்காம தினமும் காலையில எழுந்து உடம்புக்கு முடியாம போய் சூப்பு ஏன் விக்குதுன்னே தெரியல. அம்மா இதுக்கப்புறம் சூப் எல்லாம் விற்காத, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஐயோ எந்த பால் போட்டாலும் கோல் அடிக்கிறாரு. அது வந்து பாட்டிக்கு கீமோதெரபி போய்கிட்டு இருக்குல்ல, நாங்க அந்த வீட்டுல இருந்து காலையில 4 மணிக்கு கிளம்பினாலே லைன்ல நின்னுகிட்டு இருப்போம், இங்கிருந்து கிளம்புனா விடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாட்டியோடைய பெரிய பையனுக்கு தோணுது, நார்மலாவே பாட்டியை பார்க்க அவர் வரவே மாட்டாரு, வேலை இருக்குன்னு சொல்லுவாரு. கீமோதெரபிக்கெல்லாம் காலங்காத்தால கூட்டிட்டு போனோம், இவரும் கூட்டிட்டு போக மாட்டாரு, ஒய்ஃபும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. இருந்தாலும் அந்த பெரிய பையன் பாட்டியை கூட்டிட்டு கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. பாட்டி அந்த கோயிலுடைய படிக்கட்ட ஒன்னா எண்ணிக்கிட்டே ஏறிக்கிட்டு இருக்காங்க. பெரியப்பா மேல ஏறின உடனே நம்ம எம்மு பாட்டியோட காதல, பாட்டி இங்க தங்கறது எனக்கு என்னமோ வேலைக்காகாதுன்னு தோணுது, வா நம்ம இடத்துக்கே போயிடலாம். அட சும்மாறா எம்மு, நான் படிக்கட்டை எண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, உன்னால மறந்துட போறேன், எதுக்கு படிக்கட்டை எண்ணிக்கிட்டு இருக்க நீ, ஏன்னா இங்க எத்தனை படிக்கட்டு இருக்கோ அந்த நம்பர்ல ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்க போறேன், அதுல நிறைய பணம் ஜெயிக்க போறேன் நானு, சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இந்த கோவில்ல வந்து அவங்க மனசுல இருக்கிற வேண்டுதல் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அங்க இருக்கிற இடத்துல ஒட்டுவாங்க. பாட்டியோடைய பெரிய பையன், அவரோட ஒய்ஃப், குழந்தைன்னு எல்லாருமே எழுதி ஒட்டுறாங்க. பாட்டியும் சொல்ல சொல்ல நம்ம எம்மு தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட 3 பசங்களும் நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், என் பேரன் எம்முக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எம்மு அதை எழுதுறாரு. அப்புறம் எம்மு வந்து அவரோட வேண்டுதலையும் ஒரு பேப்பர்ல எழுதி அதை ஒட்டுறதுக்கு போறாங்க. அப்பதான் இவங்க பாக்குறாங்க, பாட்டியோடைய பெரிய பையன் வந்து என்ன வேண்டுதல் எழுதிருக்காருன்னா, என்னோட ஒய்ஃப், குழந்தை 2 பேருமே ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எழுதிருக்காரு. அப்புறம் அவருடைய குட்டி பொண்ணு என்ன எழுதிருக்காங்கன்னா, நான் இப்ப படிக்கிற ஸ்கூல்ல படிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியா விளையாடணும்னு எழுதிருக்காங்க. அப்புறம் அவரோட ஒய்ஃப், நான் ரொம்ப பெரிய பணக்காரி ஆகணும்னு அவங்கள பத்தி எழுதிருக்காங்க. இதை பாக்குற எம்மும், பாத்தியா பாட்டி உன்னோட பெரிய பையனை அவரோட குடும்பத்துக்கு மட்டும் எழுதிருக்காரு, உன்னை கண்டுக்கவே இல்லை பாத்தியா. உடனே பாட்டியும், நான் எப்படி என் குடும்பத்தை வேண்டி எழுதணும், அவனும் அவன் குடும்பத்துக்காக வேண்டியிருக்கான், இதுல என்ன தப்பு இருக்கு, ஒட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பாட்டி போறாங்க. நம்ம எம்மும் அவரோடது பாட்டியோடத ஒட்டிட்டு வந்துடுறாரு. அப்ப பாட்டி திரும்பி எம் என்ன எழுதிருக்காருன்னு பார்க்கும் பொழுது, என் பாட்டி லாட்டரி டிக்கெட்ல வின் பண்ணணும் அப்படின்னு எழுதிருக்காரு. சோ பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க, பேரன் நமக்காக வேண்டியிருக்கானே அப்படின்னு. சோ பாட்டியோடைய பெரிய பையனும் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட போக முடியாதுன்றதுனால அவரு கொஞ்சம் தயங்குறாரு. பாட்டியும் புரிஞ்சுக்கிட்டு நான் என் வீட்லயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எம்மும் பாட்டிய பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. கீமோதெரபி பண்ற ஒவ்வொருத்தருக்குமே முடி கொட்ட ஆரம்பிக்கும். அப்படிதான் பாட்டிக்கும் கொட்டுது. பாட்டி முடியெல்லாம் கொட்டி நீ எப்படி இருப்பன்னு இப்பயே பார்க்கணுமா அப்படின்னு ஃபில்டரை ஆன் பண்ணி விட்டு எம்மு பாட்டிக்கு காட்ட அந்த ஃபில்டர் உண்மையாகுது. பாட்டியோடைய முடியெல்லாம் கொட்டி
பாட்டியோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா வீக்காக ஆரம்பிக்குது. ஸோ பாட்டியோடைய அந்த சூப்பு வியாபாரம் எல்லாமே இப்ப எம்மு தான் பாத்துக்கிறாரு. அவரே சூப்பெல்லாம் செய்யறாரு. ஸோ அப்புறம் பாட்டி கூட சேர்ந்து அவர் சீட்டு கட்டெல்லாம் விளையாடுறாரு. பாட்டிக்கு வந்து எம்மு கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு நாள் பாட்டி வந்து சில காசை வீட்டுல சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த காசு காணாம போகுது. டே எம்மு, இந்த காசெல்லாம் நீ தான் எடுத்தியா அப்படின்னு கேட்க, ஐயோ நான்லாம் தொடவே இல்லை, அப்ப யாரா எடுத்திருப்பா அப்படின்னு கேட்க, நம்ம தான் வீட்டுல கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை செக் பண்ணி பார்க்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா பாட்டியோடைய சின்ன பையன் அவரு தான் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. சரின்னு எம்மும் பாட்டியோடைய சின்ன பையன், அதாவது நம்ம எம்முக்கு வந்து சித்தப்பா அவரை பாக்குறதுக்கு போகும்பொழுது அவரும் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமாண்டா பணம் எடுத்தேன், எனக்கு ஊறப்பட்ட கடன் இருக்கு, அது எல்லாத்தையும் கொடுக்க காசு இல்ல, அதான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ எம்மும் வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட இந்த மாதிரி அவருக்கு நிறைய கடன் ப்ராப்ளம் இருக்கான், கடன்காரங்களாம் வருவாங்களாம், அதனாலதான் எடுத்துட்டு போனாராம், ஏன் தான் அப்படி இருக்காருன்னு தெரியல அப்படின்னு பாட்டி கிட்ட சித்தப்பாவை பத்தி நல்லா கோழி முட்டி விடுறாரு எம்மு. ஸோ இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. பாட்டியும் டே எம்மு நீ எங்கேயே இரு, உன் சித்தப்பனுக்கு கடன் குத்தவங்களா தான் இருக்கும், நான் போய் என்னன்னு கேட்டு வரேன்னு பாட்டி மட்டும் போயிட்டு யாருன்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒருத்தர், பாட்டி இந்த வீட்டை விற்க போறதா எனக்கு விஷயம் தெரிய வந்தது, அதான் எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா சொல்றீங்க, இந்த வீடுலாம் விற்கிறதுக்கு இல்லையே? அட இந்த வீட்டை விற்க போறதா இந்த ஆப்ல போட்டிருக்கு பாட்டி, யாரோ எம்ன்ற ஒருத்தர் தான் இந்த ஆடை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு தூக்கி வாரி போடுது. இல்லப்பா அப்பெல்லாம் யாரும் கிடையாதுன்னு அந்த ஆளை அனுப்பி விட்டுட்டு பாட்டி அப்படியே சோகமாகறாங்க. அப்படின்னா நம்ம பேரன் நமக்கு வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்றது நம்ம வீட்டுக்காக தானா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ எம்மும் பாட்டி கிட்ட வந்து என்ன பாட்டி கடங்காரன் போயிட்டானா? போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சோகமா இருக்காங்க அவங்க. எம்முக்கு பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியும்ன்றது கூட தெரியல. ஸோ பாட்டி எம்மு கிட்ட, இங்க பாரு உனக்காக புது சட்டை எடுத்திருக்கேன், இந்த சட்டையை போட்டுட்டு ஏதாவது இன்டர்வியூவை அட்டன் பண்ணி வேலைக்கு போற வழியை பாரு. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்ட, உனக்கு உடம்பு முடியல, உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன், என்ன அனுப்புறதுல நிக்கிற நீ ஏதாவது ஒரு விஷயம் சொன்னு வச்சுக்க, நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன் பாட்டி, ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லி நீ அதை செஞ்சிருக்கியா அது வரைக்கும் அப்படின்னு எம்மு கேட்ட உடனே பாட்டி அப்படியே மெதுவா வெளியே எழுந்து போய் அந்த மாதுளம்பழம் ஒண்ணு இருக்குல்ல அதை பறிச்சு அதை கட் பண்ணி எம்முக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா பாட்டி அன்னைக்கு சித்தப்பா வந்து அதை பறிக்க ட்ரை பண்ணும்போது திட்டுன்னு திட்டுன, இப்ப அதை பறிச்சு என்கிட்ட கொடுக்குற, ஏன்னா நீ பிறக்கும் போதுதான் இந்த மரத்தை நான் நட்டு வச்சேன், நீ வளர வளர அந்த மரமும் வளர்ந்துச்சு, அந்த மரத்துல இருந்து வர காய் எல்லாமே நீ தான் சாப்பிடணும், வேற யாருக்கும் கொடுக்காதீங்க பாட்டின்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கின, அன்னில இருந்து இப்ப வரைக்குமே அந்த மரத்துல விளையிற எல்லா மாதுளமும் உங்க அம்மா கிட்ட உனக்கு கொடுக்கணும்னு தான் கொண்டு போய் கொடுப்பேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனா நான் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே பாட்டி, நீ எல்லாத்தையும் மறந்துடுவப்பா, ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். சரி ஓகே, நீ என்னதான் என்ன அடிச்சு தாத்தினாலும் நான் போற மாதிரி இல்ல, உனக்கு எங்கேயாவது போகணும்னா சொல்லு, உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல பாட்டியும் அவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காரு, அவரை பார்க்க போலாம் அப்படின்னு எம்மா கூட்டிட்டு போறாங்க. அவரு பெரிய பணக்காரரு. அவர்கிட்ட போயிட்டு பாட்டியும் இந்த மாதிரி எனக்கு கேன்சர் வந்திருக்கு, சீக்கிரமாவே நான் சாக போறேன், எனக்கு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசை என்ன அப்படின்னா கும்பலோட கும்பலா சமாதி இல்லாம தனியா எனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு ஒரு பிளாட்டுக்கே 1 மில்லியன் கிட்ட ஆகும்னு சொல்றாங்க, அந்த பணத்தை மட்டும் உதவி பண்ணீங்கன்னா நான் சாகும்போது கொஞ்சம் நிம்மதியா சாவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பாட்டியோட பிரதரு, இங்க என்ன பணம் கொட்டியா வச்சிருக்கு, அவ்வளவு உரிமையா வந்து கேட்கற, இங்க பாரு எனக்கு என் குடும்பம் இவங்க தான் முக்கியம், உனக்கு உன் குடும்பம் முக்கியம், நீ அவங்க கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட எல்லாம் கேட்கற வேலை வச்சுக்காதுன்னு அவமானப்படுத்தி அனுப்புறாரு. பாட்டியும் எம்மும் அப்படியே சோகமா வராங்க. ஸோ ட்ரெயின்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டாப் வந்துருச்சு. நம்ம எம்மு பாட்டியை தூக்குறதுக்கு கையை கொடுக்குறாரு. ஆனா பாட்டி எம்மோட கையை பிடிக்காம அவங்களே எழுந்து வராங்க. ஏன்னா அவங்களுக்கு எம்மு மேலையும் கோவம், எல்லார் மேலையும் கோவம். ஸோ அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எம்மும், பாட்டி செத்ததுக்கு அப்புறம் நம்ம மூளை ஆஃப் ஆயிடும், உடம்பு மண்ணோட மண்ணா போயிடும், எதுக்கு தேவையில்லாம உனக்கு ஒரு சமாதிலாம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ன்றது பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் கிடையாது, பிறந்ததுல இருந்து அவங்கள எவ்வளவு நாள் ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு சமாதி இருந்தது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க அங்க வருவீங்க, எல்லாரும் கும்பலா ஒன்னா படையெல்லாம் போடுவீங்க, அது ஆவியா இருந்து நான் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு தெரியுமா. அதனால என் பாட்டிக்கு ஒரு தனியா சமாதி வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. எங்க அடுத்த நாளே கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகல, பாட்டியோட நிலைமை மோசமாகிட்டு தான் போகுது, கண்டிப்பா பாட்டி இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல எம்மும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாட்டி கிட்ட வந்து பாட்டி உடம்பு சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு இவங்க சொன்னாலும் பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க, என் உடம்பு சரியாகாது, கண்டிப்பா நான் சாக தான் போறேன், என்கிட்ட சும்மா எதையும் மறைக்காதீங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஸோ நைட் டைம் ஆகுது. பாட்டி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வலியில துடிக்கிறாங்க, வயிறு ரொம்ப அவங்களுக்கு வலிக்குது. உடனே நம்ம எம்மு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க அடுத்த நாளே மத்த எல்லாரும் வந்துடுறாங்க. பாட்டியோட உடம்பு கொஞ்சம் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அப்ப பாட்டியோடைய பெரிய பையன் வந்து அம்மாவோட அந்த வீடு இருக்குல்ல அதை சீக்கிரமா நம்ம 3 பேரும் பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்த வேலையில இறங்குறாரு ஆளு. ஆனா உண்மையா பாட்டி வந்து அந்த வீட்டை யாரோட பேர்ல எழுதி வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய சின்ன பையன், அதான் மெக்கானிக் ஊதாரித்தனமா சுத்துவார்ல அவரு பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்களாம். ஸோ எம்மோட அம்மாவும் அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து எம்மோடைய சித்தப்பா கிட்ட கொடுக்க அவரு சந்தோஷமா அதை வாங்கிட்டு போறாரு. எங்க நம்ம எம்மு செம்மையா கடுப்பாகிறாரு.
வராரு. ஏன்னா இவ்வளோ நாள் பாட்டியை பார்த்துக்கிறதுக்கான ரீசனே வீடு நமக்கு கிடைக்கும்ன்றதுக்காக தான். ஆனா வீட்டை தூக்கி எந்த தகுதியும் இல்லாத ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்த சித்தப்பாவுக்கு எழுதி வச்சுட்டாருன்னு கடுப்பாகிறாரு. சோ பாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். நம்ம எம்மு தான் வீல் சேர்ல தள்ளிட்டு வராரு. பாட்டி, உனக்கே அது நியாயமா இருக்கா? உன் வீட்டை நீ யாருக்கு எழுதி வைக்கிற? அந்த உதவாக்கார சித்தப்பாவுக்கா? இப்பதான் எனக்கு புரியுது அந்த ஆளு ஏன் உதவாக்கரையா இருக்காருன்ட்டு. நீ எல்லாத்தையும் வாரி வாரி அவர்கிட்ட கொடுத்தா அதனாலதான் அவருக்கு உழைக்கணும் உருப்பணும்னு தோணவே மாட்டேங்குது. உனக்கு யாரு மேல அன்பா இருக்கணும்னு உனக்கு தெரியவே இல்லைல்ல. நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், உன் கூடவே இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஆனா உன் மனசுல நான் நம்பர் 1 இடத்துக்கு வரவே இல்லல. உனக்கு உன் பசங்க தானே முக்கியம். கடைசியில உன் புத்தியை காட்டிட்ட பாரு அப்படின்னு திட்டிட்டு நம்ம எம்மு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதை பார்த்து பாட்டியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எம்மு இவ்வளவு நாள் இருந்தது அந்த வீட்டுக்காக தான். இதுக்கு மேல வீடு கிடைக்காதுன்னு எம்மு திரும்ப வரமாட்டான் அப்படின்னு பாட்டி நினைச்சு அழறாங்க. எம்மு இப்ப அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அவரோட வீட்டுல வந்து எப்பவுமே அவர் 10 மணிக்கு மேலதான் எழுந்திருப்பாரு. ஆனா இப்ப 4 மணிக்கு தன்னாலேயே கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஏன்னா பாட்டி வீட்டுல 4 மணிக்கு எழுந்து பழக்கம் ஆயிடுச்சு. அவரை வீட்டுல உட்காந்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு ஆளு. அம்மாவும் வீட்டுக்கு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா அந்த 4 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு லைவ் ஒரு கேடா? அம்மா 4 பேரா இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்றவங்கம்மா அவங்க. சரி அதை விட நீ ஏண்டா பாட்டி கிட்ட போகவே இல்லை, இங்கே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். நானும் ரெஸ்ட் எடுக்கணும்டா, கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு அம்மா சொல்ல நம்ம எம்மு அவருடைய அம்மாவுக்கு காலை அழுத்தி விடுறாரு. டே எம்மு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீ இந்த வீட்லயே இருந்து கத்திக்கிட்டே இருப்ப, நானும் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பேனா? திடீர்னு நீ உன் பாட்டி வீட்டுக்கு போன உடனே இந்த வீடே அப்படியே வெறிச்சு அப்படி போயிடுச்சுடா. நான் அப்படியே தலகால் புரியாம ரொம்ப லோன்லியா வாழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்பதான் என்னோட அம்மா, அதான் உன் பாட்டியோட நிலைமை புரிஞ்சுது. உன் பாட்டி கூட நானு, உன் சித்தப்பா, பெரியப்பாலாம் எப்பவுமே சுத்தி வந்துகிட்டே இருப்போம். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்து தனித்தனியா பிரிஞ்சு கடைசியா என் அம்மாவும் தனியா இருந்திருப்பாங்கல்ல. பாவண்டா உன் பாட்டி அப்படின்னு சொல்லும் போதுதான் எங்க நம்ம எம்மம் புரிஞ்சுக்கிறாரு. ஒரு வீட்டுக்காக நம்ம பாட்டியை பத்திரமா பாத்துக்கிட்டோம். ஆனா உண்மையிலேயே பாட்டிக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும் போது நம்ம கூட இல்லையே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. பாட்டி மட்டும் அந்த வீட்டுல தனியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை சின்ன பையனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கல்ல, அவரு வாங்கின கடன் எல்லாம் ஃபைசல் பண்ணுன்றதுக்காக அந்த வீட்டையே வித்துடுறாரு. அந்த வீட்டுல பாட்டி தனியா இருக்கிறதையும் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம எம்மு பாட்டியோட வீட்டுல சிசிடிவி கேமரா செட் பண்ணி வச்சிருந்தாருல, அது வழியா பாக்குறாரு. இப்ப பாட்டி இருந்த வீட்டை வித்தாச்சு. பாட்டியை வந்து ஒரு நர்சிங் ஹோம் மாதிரி, அதாவது ஒரே ரூம்ல நிறைய வயசானவங்க இருப்பாங்க, அந்த இடத்துல கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க. மனசு கேட்காம நம்ம எம்மு வேகமா அந்த இடத்துக்கு வராரு. அங்க அந்த சித்தப்பங்காரன் இருக்கான். அவரு பாட்டியை பாக்குறதுக்கு வந்திருப்பாரு போல. ஆள் அங்க இருந்து கிளம்பி போறாரு. நம்ம எம்மு மெதுவா பாட்டி பக்கத்துல போய் உட்கார பாட்டியும் திரும்பி பாக்குறாங்க. யாரு வந்திருக்கிறது? நான் தான் பாட்டி, உன் தற்குறி வந்திருக்கேன். நீயாடா? நீ என்ன இந்த பக்கம் சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டி உடம்பு முடியல, அப்படி சோர்வா இருக்காங்க. எம்மும் பாட்டியோட முகத்தை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. பாட்டி, நான் வந்தது இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் நம்ம வீடு இருக்குல்ல, நீ வா என் கூட, நான் உன்னை பாத்துக்கிறேன், வா பாட்டி அப்படின்னு கூப்பிட பாட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்காக தான் பேரன் நம்மள பாத்துக்கிட்டான் அப்படின்னு. ஆனா இப்போ நம்ம எம்மு சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால நம்ம பேரன் நம்ம மேல உண்மையா பாசம் வச்சுதான் நம்மள கூப்பிடுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. பதிலுக்கு எதுவுமே சொல்லாம பாட்டி உடனே ஓகேன்னு சொல்றாங்க. எம்மோ அவரு தங்கிக்கிட்டு இருந்த அந்த வீட்லயே பாட்டியை கூட்டிட்டு வந்து பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது. பாட்டியை பாக்குறதுக்காக பெரிய பையன்லாம் வராரு. ஒரு மாதிரி கில்ட்ல இருக்காரு அவரு. ஏன்னா நம்ம அம்மாவை நம்ம கூட வச்சு பாத்துக்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனா இருந்தாலும் நம்ம எம்மு போயிட்டு பெரியப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர அவரும் வந்து பாட்டியை பாக்குறாரு. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா பாட்டி முடியாம இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க. நைட் டைம் ஆகுது. பாட்டிக்கு பக்கத்துலேயே தான் நம்ம எம்மு படுத்துக்கிட்டு இருக்காரு. பாட்டி அப்படியே வழியில துடிக்கிறாங்க. எம்மு உடனே பக்கத்துல வந்து பாட்டியோடைய கையை பிடிக்க பாட்டியும் புரிஞ்சுக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறது எம்மு தான் அப்படின்னு. எம்மும் பாட்டி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல அந்த வீடு எனக்கு கிடைக்கும் தான் பாட்டி, உன்னை பாத்துக்கிட்டேனே. ஆனா போக போக தான் பாட்டி உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேனே. இவ்வளோ வயசாகியும் காலையில அவ்வளோ சீக்கிரமா எழுந்து சூப்பர் ரெடி பண்ணி சொந்த காலில் நின்னுகிட்டு இருக்க பாட்டி. சின்ன வயசுல நான் உங்ககிட்ட எப்படி இருந்தனோ தெரியல, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கண்டுக்கவே இல்லை, உன்னை பாக்குறதுக்கு கூட வரவே இல்லை. நான் பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது பாட்டி. ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாள் நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை விட்டு போயிடாத பாட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அவரு அழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி எம்மா அவரோட மனசுல இருந்து கஷ்டப்பட்டு இந்த விஷயங்களெல்லாம் சொல்ல இதை கேட்கிற பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தோடவே அவங்க அந்த இடத்துலயே இறந்தும் போறாங்க. பாட்டிக்கு ஃபியூனரல் நடக்குது. பாட்டிய ஒரு கேஸ்கெட்ல வச்சிருக்காங்க. நம்ம எம்மு அந்த கேஸ்கெட்டை பார்த்து, பாட்டி இங்க பாரு, உனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நல்லா சந்தோஷமா சாப்பிடு பாட்டி இப்படின்னு ஒரு பேசுறத பார்த்து எம்மோட அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாவம் இவன் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்னு. அப்ப எம்முக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாரு. எம்மால எதையும் நம்பவே முடியல. உடனே எம்மு வேகமா பாட்டியோடைய பேங்க் பாஸ்புக் ஓபன் பண்ணி பார்க்க அவங்க பணம் போட போனாங்கல்ல, ஆக்சுவலா அந்த பணம் எல்லாமே நம்ம எம்முக்கு தான். அதுவும் எப்பயில இருந்து அந்த காசை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா எம்மு சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்தே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எம்முக்கும் சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எம்மு சின்ன பையனா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்பவும் ஆளு கையில கேம் விளையாடிக்கிட்டே வராரு. பாட்டி
பாட்டி தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எம்மு கிட்ட, இங்க பாரு எம்மு, நான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன், அதுல உனக்காக தான் பணத்தை நான் சேர்த்து வைக்க போறேன். ஓ அப்படியா பாட்டி, அப்படின்னா எனக்கு நிறைய பணம் கிடைக்குமா? ஆமா கிடைக்கும், ஆனா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் தான். பாட்டி கொடுக்குற பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, பாட்டி உனக்காக நான் பெரிய வீடு வாங்கி கொடுப்பேன், ஏன்னா நீ இப்ப இருக்கிற வீடு ரொம்ப பழசா இருக்குல்ல, உனக்காக நான் வீடு கண்டிப்பா வாங்கி தருவேன் பாட்டி அப்படின்னு சின்ன பையனா இருக்கிற நம்ம எம்மு சொல்றாரு. சோ இந்த விஷயம்லாம் எம்முக்கு ஞாபகம் வருது. அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படின்னா இத்தனை வருஷமா நம்ம பாட்டி அந்த சூப்பை எதுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க? நம்ம பேர்ல பேங்க்ல பணம் போடணுன்றதுக்காக தான் காலையில 4 மணிக்கு எழுந்து உடம்பு முடியலனா கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூப்பை வித்து அந்த காசை நமக்காக சேர்த்து வச்சு கொடுத்துருக்கு. என் பாட்டிக்கு என் மேல எவ்வளவு பாசம், யாருக்குமே பண்ணாதது எனக்கு பண்ணிருக்கு அப்படின்னா என் பாட்டியோட மனசுல நான் தானே நம்பர் 1ன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு நம்ம எம்மு. சோ பாட்டியோடைய சவப்பெட்டிய ஒரு வண்டியில ஏத்துறாங்க. அதை சுத்தி பாட்டியோடைய பசங்க 3 பேரு நம்ம எம்மு உட்காந்துக்கிட்டு அப்படியே வண்டி வர வர நம்ம எம்மு சவப்பெட்டிக்குள்ள இருக்கிற பாட்டி கிட்ட பேசுற மாதிரியே, பாட்டி நம்ம இப்ப பிரிட்ஜ் தாண்டி வந்துட்டோம், இப்ப ஊரு எல்லையை விட்டு வெளியே வந்துட்டோம், எங்க போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா பாட்டி? சின்ன வயசுல நான் உங்ககிட்ட சொன்னேன்ல உனக்கு நான் வீடு வாங்கி தருவேன் அப்படின்னு, நீ எனக்காக சேர்த்து வச்ச காசுல உனக்கு வீடு வாங்கிட்டேன் பாட்டி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்குன்னு தனியா ஒரு சமாதி பாட்டி, அங்கதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம், உன் மனசுல நான் எப்படி நம்பர் 1 அதே மாதிரி என் மனசுலயும் நீ தான் பாட்டி நம்பர் 1 அப்படின்னு எம்மு அவரோட பாட்டியை நினைச்சு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாரு. வண்டி அந்த இடத்துக்கும் வருது. பாட்டிக்குன்னு ஒரு தனி சமாதி அவ்வளோ சூப்பரா இருக்கு. சோ எல்லாருமே ஒன்னா ஒரு ஃபேமிலியா பாட்டிக்கு அவங்களுடைய கடைசி மரியாதையை கொடுக்கறாங்க. பெரியப்பாவுடைய அந்த குட்டி பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு வந்து பூவெல்லாம் அந்த குட்டி மேடு மேல போடணும். உடனே நம்ம எம்மு போயிட்டு அந்த பூவெல்லாம் அப்படி போடக்கூடாதுன்னு இப்ப அவரு கரெக்டா போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஓரமா உட்காந்து அந்த பூவுல கைய வச்சுக்கிட்டு, நாங்க எல்லாரும் ஒன்னா உனக்காக வந்திருக்கிறத கண்டிப்பா நீ ஆவியா பாத்துக்கிட்டு தானே இருப்ப பாட்டி, ஏ கிழவி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வானத்தை அவரு பாக்குறாரு. இந்த இடத்துலயே ஹவு டு மேக் a million before grandma dies என்ற இந்த படம் முடியுது. சோ நீங்களே சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்தது, அதுக்கு உங்க ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் கேட்கறது உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இதே மாதிரி நல்ல படத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு தந்துகிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.